என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. மாப்பிள்ள எங்கேயா இருக்கேன்? அட வீட்டுல யாராவது இருக்கீங்களா இல்லையா? சௌந்தர்யா அத்தை என்னடி இன்னைக்கு தப்பிச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கோ? அது வந்து ரொம்ப சந்தோஷப்படாதடி. எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா நான் வாங்காம விட மாட்டேன். வாங்குவேன், வாங்கியே தீருவேண்டி. என்ன மாமா நீங்க எதுக்கு இப்ப என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? நீங்க என்கிட்ட விளையாடுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரிலாம் பயமுறுத்தாதீங்க, எனக்கு பயமா இருக்குல்ல. இப்பவே ரொம்ப பயப்படாத. கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன். அப்ப வாங்கிக்கிட்டு அதுக்கும் சேர்த்து பயந்துக்க, சரியா? ஐயோ மாப்பிள்ள எங்கதான் இருக்க? மாமா உங்களதான் கூப்பிடுறாங்க, போங்களேன். போறேன். இன்னைக்கு என் மாமா வேலை நீ தப்பிச்சுட்ட. சரி, இன்னைக்கா இருந்தாலும் எனக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. ஏன்னா இது எனக்கானது, எனக்கு கண்டிப்பா வந்து சேரும். சேரும்டி. சூர்யா ஐயோ மாப்பிள்ள எங்கதான் இருக்கீங்க எல்லாரும்? இங்க போறேன்டி, அப்புறமா வந்து பாக்குறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. போங்க, ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க. மாமா மாப்பிள்ள டேய் கதிரு எங்கடா இருக்கீங்க எல்லாரும்? மாமா இந்த இருக்கேன், வரேன் மாமா. சரிடி நான் அப்புறம் வரேன். சரி போங்க, சீக்கிரம் போங்க. வாங்க மாமா, எப்ப வந்தீங்க? ஐயோ மாப்பிள்ள என்னையா கிச்சன்ல இருந்து வரேன். அது கிச்சன்ல ஒரு வேலை, அதான் அந்த பக்கம் போற மாதிரி ஆயிடுச்சு. என்னது கிச்சன்ல வேலையா? அதுவும் உனக்கு என்னையா மாப்பிள்ள வேலை? அது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான் தாகமா இருந்தது, அதான் தண்ணி குடிக்கலாமேன்னு அப்படி போயிட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. என்னையா மாப்பிள்ள பேச்சுல ஒரு தடுமாற்றம் தெரியுது, இது சூர்யா தானா? ஐயோ மாப்பிள்ள என்னையா என்னமோ தப்பு எதுவும் பண்ணிட்டு வந்த மாதிரி தடுமாறுற, எப்பவும் ஒரு வெறப்பா இருப்பியே. அது சரியா மாம், என்ன அலசி ஆராயிர ஒரே ஆள் நீ மட்டும்தான். அப்படி வா, இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்க, என்னமும் தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி அதெல்லாம் போகட்டும். அம்மா எங்க வீட்டுல யாரையும் ஆள காணோம்? அது ஒண்ணும் இல்ல மாம்ஸ், அம்மா அப்பா அப்புறம் உங்க வீட்டு அம்மா, அப்புறம் ஊர்ல இருந்து அத்தா வந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் மாந்தப்புக்கு போயிருக்காங்க, கதிர காலேஜுக்கு போயிருக்கா மாம்ஸ். ஓ அப்ப வீட்டுல யாரும் இல்ல, நீ மட்டும் தான் இருக்கியோ? ஆமா நான் மட்டும்தான் இருக்கேன். ஐயோ மாப்பிள்ள என்ன வந்ததுல இருந்து உன் முடியே சரியில்லை. ஐயோ சூர்யா தானே நீனு? ஐயோ மாம்ஸ் நானே தான், சூர்யாவே தான், நீ கவலையே படாத சரியா? அப்புறம் என்ன திடீர்னு இப்பதான் வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சதோ? அட என்னையா மாப்பிள்ள நான் எதுக்கு வர்றது, அதான் உங்க அக்கா அச்சுன்னா போதும் இங்க வந்து நின்னுடுறா, அதுக்கப்புறம் நான் வரணுமா சொல்லு? நீங்களும் எத்தனை பேருக்கு தான் சோறாக்கி போடுவீங்க சொல்லு? அதுக்கெல்லாம் மாமா இந்த பக்கமும் வந்து போகணும்ல, மச்சானுங்களாம் இருக்கிறோம், என்ன ஏதுன்னு கேட்கணும். மச்சான் மட்டுமா இருந்தா பரவாயில்ல, ஃப்ரெண்டு, அதுக்காகவாது இந்த பக்கம் வந்து போகணும்ல. கரெக்ட் தான்டா சூர்யா நீ சொல்றது, நான் உனக்காகவாது இந்த பக்கம் வரணும் தான் நினைக்கிறேன். ஆனா உங்க அக்கா பண்றதெல்லாம் உனக்கே தெரியும், உங்க அக்கா கூட சேர்ந்து உங்க அம்மா பண்றது அது அதுக்கு மேல இருக்கு. உங்க அக்கா பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, இவ இங்க வந்து வந்து உட்காந்துக்கிறா. நான் என்னன்னு சொல்றது, புத்திமதி சொல்லி உங்க அம்மா தான் அனுப்பி விடணும். அத்தை பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஜாலரா தட்டிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றது நீயே சொல்லு? வருத்தப்படாதீங்க மாமா, எனக்கும் புரியுது உங்க ஃபீலிங் என்னன்னு. நாங்க தியா குட்டிக்காக தான் கொஞ்சம் எதுவும் பேசாம இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா அக்கா மட்டும் நான் கண்டிப்பா நானே எப்படி பேசுவேன்னு தெரியும் உங்களுக்கு, பேசி நேரம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். தியா குட்டி இங்க வந்துட்டு போறாளா, அதனால கொஞ்சம் வீடே கொஞ்சம் கலகலன்னு இருக்கு. ஆனா நீங்க சொல்றதும் எனக்கு புரியுது, அங்க அத்தை பாவம் உண்டியா மெனக்கட்டு இருக்காங்க. அது ஏன் மாப்பிள்ள என் கஷ்டமே, அம்மா எவ்வளவுன்னு பாப்பாங்க, அவங்களுக்கும் வயசாயிட்டு தானே போயிட்டு இருக்கு. உங்க அக்கா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என் அம்மா ஒத்தாரா செஞ்சுட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், அம்மா வீடுறா எதுக்கடா சண்டை பிரச்சனை வேண்டான்ட்டு அம்மா ஏன் வாயை அடைக்கிறாங்க. சரி வருத்தப்படாதீங்க மாம்ஸ், என்ன பண்ணலான்னு பாப்போம், எதனா நான் முடிவு பண்றேன், நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சரிடா சரி, அப்ப வீட்டுல யாரும் இல்லையா? ஒரு டீ காஃபி கூட கிடைக்காதப்ப சரி வா நம்ம வெளியில டீ கிடைக்காது போயிட்டு வருவோம். அட நான் ஒருத்தர் இரியா மாமா, டீ தானே இதோ எடுத்துட்டு வர சொல்றேன். துளசி ஹோய் துளசி, சொல்லுங்க மாமா. 2 காஃபி எடுத்துட்டு வாமா. இப்போ எடுத்துட்டு வந்துறேன். சரி. ஐயோ மாப்பிள்ள சொல்லியா மாமா? இல்ல யாரும் வீட்டுல இல்லைன்னு பொண்ணு குரல் கேக்குது, யாரு அந்த துளசி? வந்தவனே பாருங்க மாமா, உங்களுக்கே தெரியும் அது யாருன்னு. டேய் என்னடா துளசின்னு பேர் சொன்னதும் என்னமோ வேற மாதிரி சந்தோஷத்துல இருக்க மாதிரி இருக்கு. என்னையா மாப்பிள்ள என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா மாமா, சொல்றேன் அப்புறம் சொல்றேன். அது சரி, ஆமா கல்யாண மாப்பிள்ள என்ன நீ இங்க இருக்க, உன்னை கட்டிக்க போற பொண்ணு இங்கதான் இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன், எங்க அந்த பொண்ணு?
வெளியில எங்க போயிருக்காங்க. அவளும் அவங்க அம்மாவும் ஏதோ பர்ச்சேஸ் ஆமா அதான் வெளில போயிருக்காங்க. ஏய் மாப்பிள, என்ன கட்டிக்க போற பொண்ணை பத்தி பேசினோன்னு முகம் வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சொல்றேன். நானும் யார்கிட்டயாவது சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் நல்ல நேரம் நீங்களே வந்துட்டீங்க. மாப்பிள என்னையா? சொல்றேன் மாமா, ஆனா இங்க வேண்டாம், வெளியில போய் பேசிக்கலாம். அது சரி, என்னமோ விஷயம் பலமா இருக்கும் போல இருக்கே. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கேன். அது சரி. இவன் மாப்பிள, உன் முகம் போற போக்க பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னமோ விஷயம் சீரியஸா இருக்குன்னு அர்த்தம். சரி, என்னன்னு பாப்போம், பாத்துக்கலாம் விடு. சூர்யா மாமா, காஃபி கொண்டு வந்திருக்கேன். வாடி, முதல்ல அங்க கூட காஃபியா? சரிங்க மாமா. ஓய், யாருன்னு தெரியுதா? ஹாய் முத்தண்ணே. முத்தண்ணே, எப்படி இருக்கீங்க? அட, நம்ம துளசி. என்னம்மா நீங்க? ஆமாண்ணே, சூர்யா மாமா கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா மாமா, என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கா. இல்ல இல்ல, நான் சூர்யா மாமா கல்யாணத்துக்காக வந்திருக்கேன். ஓய், மாமா வந்திருக்காருன்னு கூட பார்க்க மாட்டேன்டி. இதென்ன பண்ணிடுவேன். மாமா நீங்க இப்ப சொல்லு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு? ஆமாண்ணே, சூர்யா மாமா பார்க்கறதுக்காக வந்திருக்கேனே. ஐயோ மாப்ள, சொல்லுங்க மாமா. இல்ல, நான் வந்த போது கிச்சன்ல இருந்து வந்தியே, தாகமா இருக்கு நீ. அந்த தாகம் இதுதானோ? அது சரி. ஐயோ மாமா, அமைதியா இருயா. ஏதா இருந்தாலும் நம்ம வெளியில போய் பேசிக்கலாம். ரைட்டு. நீ சொல்ல வரதுல பாதியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மீதியை மட்டும் சொன்னா போதும்னு நினைக்கிறேன். அது சரி, மாமாவா மட்டும் இருந்தா பரவாயில்ல, ஃப்ரெண்ட் இல்லையா? அதான் சொல்ல வந்தது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். அது சரி. ஆனா என்ன நடக்க போகுதுன்னா தெரியல. அதுக்குதான் மாமாவோட ஹெல்ப் தேவைப்படுது இல்ல. ஐயோ மாப்ள, என்னையா என்ன கொத்துட்டு வெடிக்க பாப்ப போல இருக்க. சரி சரி, காஃபி எடுத்துட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அண்ணே என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க. மாமா காஃபி எடுத்துக்கோங்க. குடி. அது சரி, என்ன துளசி அதிகாரம் தூள் பறக்குதே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணா, காஃபி ரொம்ப நேரமா ஆறுது, அதான் குடிங்கன்னு சொல்றேன். சரி சரி. அம்மா துளசி, நீ எப்படிமா இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோண்ணா. எங்களுக்கு என்ன, நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாப்பா இருக்கா? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு. அண்ணா, உங்களுக்கு கூட நாங்க தேவைப்படல தானே? உங்க கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடவே இல்லையேண்ணா. அடி லூசு, மாமா கல்யாணம் பண்ணிருக்கிறது சௌந்தர்யா அக்காவை தான். ஒரு குழந்தைன்னு சொன்னாரு, அது நம்ம தியா பாப்பா தான். அட, சௌந்தர்யா நீங்க தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஐயோ சாரிண்ணா, எனக்கு தெரியாது. நீங்க வேற யாரையும் மேரேஜ் பண்ணிருக்கீங்க, ஆனா எங்களை கூப்பிடலையேன்னு நினைச்சேன். சரி சரி, சௌந்தர்யா அண்ணியை கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப நீங்க எங்களை கூப்பிட்டுருக்க வாய்ப்பே கிடையாதுதான். நான் புரிஞ்சுக்கிட்டேனா? தப்பா எடுத்துக்காதம்மா துளசி. என்ன விஷயம் உனக்கே தெரியும்ல, அதான் கூப்பிட முடியல, மன்னிச்சிடு. சே இதுல என்னண்ணா இருக்கு? நான் சும்மா தான் கேட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. சௌந்தர்யா அன்னைக்கு உங்களுக்கும் செம்ம பொருத்தம்ண்ணா. அது சரி. இவ தான் வேணும்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். ஏண்ணா அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு என்ன குறை? அன்னைக்கு என்ன குறை? எல்லா குறையும் எனக்கு தான் இருக்கு. ஏண்ணா இப்படி சொல்றீங்க? சரி அதை விடுங்க. பெரியம்மா எப்படி இருக்காங்க? பெரியப்பா எப்படி இருக்காங்க? எங்கண்ணா பெரியம்மா பெரியப்பா யாரையும் வரல? 2 நாள் முன்னாடி வருவாங்கம்மா. ஓ சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வேற இடையில வந்துட்டேன். நீங்க பேசுங்க, நான் போறேன். அதெல்லாம் ஒண்ணும் முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லம்மா. அம்மா நீ மட்டும் வந்திருக்க, அம்மா எங்க? அம்மா இங்க தானே இருக்காங்க, இப்ப மாந்த பெருக்க போயிருக்காங்க, வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்படியா? சித்தி வந்திருக்காங்களா? அது சரி. அப்ப இன்னைக்கு சித்தியை பாத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா இன்னைக்கு கிளம்பிடுவீங்களா என்ன? அடி, அவர் இன்னைக்கெல்லாம் கிளம்ப மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு. நீ பொறுமையா பேசிக்க. இப்பவே வளவலன்னு பேசாதடி. என்ன தவிர எல்லார்கிட்டயும் பேசுற, என் ஒருத்தன் கிட்ட மட்டும்தான் பேச மாட்டேன், அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப என்கிட்ட பேசுவியாடி? உங்ககிட்ட பேசிட்டு தானே மாமா இருக்கேன், அப்புறம் என்ன பேசுவியான்னு ஒரு கேள்வி? அடி, நான் கேக்குறது எல்லார்கிட்டும் பேசுறியே அந்த மாதிரி இல்ல, என்கிட்ட மட்டும் ஸ்பெஷலா வேற மாதிரி அப்படி. நான் இப்ப பேசுற மாதிரியே பேசுறேன் மாமா, இதுவே நல்லா இருக்கு. வேற மாதிரி பேசினா நல்லா இருக்காது, வேண்டாம். நான் அப்படி பேசவும் கூடாது உங்ககிட்ட, ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமாமாடி, எனக்கு கல்யாணம் தான் ஆக போகுது. பாரு எப்படின்னு. தெரியுமே, அது நீங்க ஒன்னும் அழுத்தமா சொல்லணும்னு ஒன்னும் தேவையில்லை. என்னடி, எனக்கு கல்யாணம் சொன்ன உடனே உனக்கு ஏடி கோவம் வருது? எனக்கு கோவம்லாம் வரலையே. நான் சொன்னேன் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் போறேன். அடியே துளசி, கவலைப்படாதடி. கவிதை வரும் கண்டு கொண்டேன் பெண்ணாலே. கனகமணி கொலுசையம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. ஐயோ மாப்பிள, நான் இங்கதான் இருக்கேன். நான் போறேன் உள்ள. ஓ மாப்பிள, என்னையா மாப்பிள, என்ன நடக்குதுங்க? அது ஏன் மாம்ஸ் கேக்குறேன், எனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது சரியா?
டேய் மச்சான், என்ன அதிசயம், எங்க கூட பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறேன். உங்க அண்ணன் வரல இன்னைக்கு, உன்னை பிக்கப் பண்ணிட்டு போவாரு. டேய் அடங்குடா, வருவார், ஒரு 1/2 hour ஆகுமாமா. அதான் சரி, காலேஜ்ல இருக்கிறது உங்க கூட வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கலாமேன்னு வந்து நிக்கிறேன். அதுக்குள்ள ஓவரா ஓட்ட ஆரம்பிக்கிறடா. ஓ அது சரி, நான் கூட என்னடா உங்க அண்ணன் திருந்திட்டாருன்னு நினைச்சேன்டா. டேய் மச்சான் வேணாம், வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பாத்துக்க. டேய் அவனுக்கு தான் அவங்க அண்ணனை பத்தி பேசினா பிடிக்காதுல்ல, அதுலயும் நீ ஏன்டா நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க? அவங்க அண்ணன் கரெக்டா இருக்காரு, விட்டு போயேன். டேய் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது, சும்மா கலாச்சண்டா, அதுக்கு போய் கோச்சுக்கிறேன். மச்சான் அண்ணனை பத்தி சும்மா கூட பேசக்கூடாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. எங்க அண்ணன் தான், அவனை பத்தி யார் எது பேசினாலும் எனக்கு கோவம் வரும். சரி சரிடா, தெரியாம பேசிட்டேன், போதுமா, மன்னிச்சிடுறா. சரி சரி மன்னிச்சிட்டேன், பொழைச்சு போ. டேய் கதிர், ஏ பக்கி, நீ எங்க இங்க? வீட்டுக்கு போலாம்னு கிளம்புறேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு சொன்னா நீ பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கேன்னு. சரி அதான் உன்கிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். ஆமா, எப்பவுமே உங்க அண்ணன் வருவானே, இன்னைக்கு வரல? உன்னை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு? நீ மரியாதையா பேசு, அவர் என் அண்ணன். அவன் இவன்லாம் பேசுற வேலை வச்சுக்காது, இதுவே லாஸ்டா வச்சுக்க. டேய் கதிர், அவருக்கு போய் நீ இவ்ளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கற? என்ன கேட்டா அவர் மேல நியாயமா நீ கோவம் தான் படணும். எப்ப பாரு ஏதோ சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கூட்டிட்டு போற மாதிரி உன்னை கையோட கூட்டிட்டு வந்து விடுறதும் கையோட கூட்டிட்டு போறதும், சிச்சி இதெல்லாம் என்னடா ஒரு பொழப்பு? இதுக்கு போய் உங்க அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுற, அந்த ஆளுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடா? ஏய் நோய மூடிடி, இன்னொரு வாட்டி என் அண்ணனை மரியாதை குறைவா பேசுனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. கழுத்தை நெரிச்சு கொன்னுடு வண்டி. கதிர், எதுக்குடா இப்படி கோவப்படுற? மரியாதையா பேசு, இல்ல மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. என் அண்ணனை நீ அவன் இவன் என்ன என்ன தெரியும் உனக்கு என் அண்ணனை பத்தி? கொன்னுடுவேன் ராஸ்கல். பிரணீதா, உனக்கு கதிரை பத்தி நல்லா தெரியும்ல, அவன்கிட்ட போய் அவங்க அண்ணனை பத்தி இப்படி தரகுறவா பேசிட்டு இருக்க? அவன் இவன்னு கேட்கற எங்களுக்கே கோவம் வருது. அவன் உன்னை அடிக்காம இருக்கானே நினைச்சு சந்தோஷப்படு. என்ன இப்ப நான் பேசிட்டேன், ஆளுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாரு பிரணீதா, நான் ஒன்றும் இல்லை, சும்மா அவங்க அண்ணனை கலாச்சதுக்கு அவன் இப்போ என்னை திட்டினான். ஆனால் நீ பேசின பேச்சு அப்பப்பா எங்களுக்கே கோபம் வருது. நாங்களே நாலு வர விடலாமான்னு இருக்கு. அவனா இருக்க போய் அமைதியாக இருக்கான். நீ அந்த அமைதியை மதிச்சு தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து போயிடு, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்த கதிர் கையால் உததான் வாங்குவ பார்த்துக்க. எனக்கு ஒரு புரியல, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஆளுக்கு ஏன் மேல கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, கதிர் அவங்க என்ன பண்றது கரெக்டா? ஏதோ சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு போற மாதிரி காலேஜ்ல விட்டுட்டு போறதும் திருப்பி கூட்டிட்டு போறதும், சி இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நியூசன்ஸா இல்ல? ஏய் வாயை மூடு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் கண்ணும் ரெண்டும் பழுத்திரம் பார்த்துக்க. ஏய் முதல்ல நீங்க இருந்து கிளம்புன்னு. ஏய் என்னடி நேத்ரா, இன்னும் பஸ்ஸே வரல, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏய் நேத்ரா, அங்க பாருடி. எங்கடி? ஓ பின்னாடி பாருடி, யார் வந்திருக்கதுன்னு. இவனா? இவனுக்கு வேற வேலை ஏது? இப்படிதான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதே இவன் வேலை. அவனை விட்டு தள்ளிடி, அவனை தூக்கி போடி. உனக்கு என்ன இன்னும் பஸ் வரலையா? வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம். என்ன இன்ஸ்டால் பண்ற மாதிரியா பேசுறேன்? இப்போ உனக்கு என்ன நடக்குதுன்னு பாருடி. அவன் வந்து உனக்கு காப்பாத்துறான்னு பாத்துக்கிட்டே இருடி. ஏய் உனக்கு அறிவுல இப்படி எருமை மாதிரி வந்து இடிக்கிற? பஸ் ஸ்டாண்டுனா அப்படிதாம்மா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நிக்கணும். அதுலயும் என்கிட்ட நீ அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எல்லா வகையிலும் வசதியா இருக்கும் பாத்துக்க. எப்படி வசதி? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறியா? ராஸ்கல், உன்னை எச்ச பொறுக்கி நாய. என்னடா தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? வீணா என் கையில உத வாங்கி கதை சொல்லிட்டேன். ஒழுங்கு மாதிரிதான் போயிடு. டேய் கதிர், அங்க பாருடா. என்னடா என்னாச்சு? மச்சான் உன் பின்னாடி பாரு, நேத்ராவை ஒருத்தன் கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். என்னது நேத்ராவையா? ஆமாண்டா மச்சான். உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, செருப்பை கழட்டி அடிச்சதாண்டா புரியும். கதிர், அனிகா நீ இங்க இருந்து கிளம்புன்னு போ. எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பேச மைண்ட் இல்ல, நீ என் மைண்டை டோட்டலா அப்செட் பண்ணிட்ட. சொன்னா கேளு போ. ச்சே, எங்கேயாவது உன்கிட்ட ஆசையா பேச வந்தா ஆசையா நல்வார்த்தை பேசுறியா? ஒரு ரொமான்ஸ் பண்றியாடா? இல்ல என் பக்கத்துல உட்காந்து கொஞ்சமாவது எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறியாடா? இங்க பார் பிரணிகா, நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். ஆனா நீ எதிர்பார்க்கறதே வேற. அந்த எதிர்பார்ப்பு என்கிட்ட கிடைக்காது. இங்க பார், எனக்கு எதுவா இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்,
சீ, நீ எல்லாம் ஏன்டா லவ் பண்ற? இங்க பாரு பிரணி, லவ்னா நீ வேற மாதிரி அர்த்தத்துல புரிஞ்சு வச்சிருக்க. நீ புரிஞ்சிருக்கிற அர்த்தம் கிடையாது. லவ்ங்கிறது டோட்டலா வேற. நீ நினைக்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டேன். சீ, எனக்கு உன்கிட்ட பேசணும் வந்தாலே என்ன ஹர்ட் பண்ணிட்டே இருக்கடா. நான் ஏன் உன்கிட்ட பேசணும்னு வரேன்னு இருக்கு. உன்னை பதிலும் வேற எவனையாவது லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. நிம்மதியா இருந்திருப்பேன். என்ன சொன்ன? இல்ல, அது வந்து ஒரு கோவத்துல. அப்படி என்ன உனக்கு பிடிக்கலனா அவ்வளோ ஒன்றும் நீ கட்டாயப்படுத்தி என்னை லவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உன்னை நான் லவ் பண்ண நாள்ல இருந்து நம்ம 2 பேருக்கும் சண்டை மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஆனா எது வந்தாலும் பரவாயில்லன்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ ஒரு டைமும் உன்னை ஏன்டா லவ் பண்ண, உன்னை ஏன்டா லவ் பண்ண, உன்னை ஏன்டா லவ் பண்ணேன்னு இதே வார்த்தையை ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க. இது கேட்க கேட்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாடி? கதிர், இதுக்கு நீயும் ஒரு பெரிய காரணம். எனக்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறியே. என்னடி உனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல? காலேஜ்ல இருக்கிற நேரம் மொத்தமே உன் கூட தான் இருக்கேன். அதை விட நான் உனக்கு வேற என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? கிளாஸ் ரூமுக்கு போறதே கம்மியா தான் போறேன். என் அண்ணன் எனக்கு அவ்வளோ தூரம் படிச்சு சொல்லி அனுப்பியும் ஏதோ நான் கிளாஸ் அட்டன் பண்றதே ஏனோ தானோ தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். முக்கால்வாசி நேரம் உன் கூட தான் இருக்கேன். இதை விட வேற என்னடி வேணும்? உனக்கு என்ன? பீச்சு, பார்க்கு, சினிமான்னு சுத்தணும், கொஞ்சம் கொஞ்சம் ஓராசணும், அவங்கவுங்க தொடணும். இதெல்லாம் பண்ணாதான் லவ்னு நீ நினைக்கிற, அப்படிதானே? சாரிடி, எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் லவ் வேற, இதெல்லாம் என் லவ் கிடையாது. 1000 சண்டை வந்தாலும் என்னை நீ விட்டுட்டு போறேன்னு சொல்ற பார், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம இருக்கணும். டி, உனக்கு எனக்கும் 1000 சண்டை வரும்டா, அதுக்காக நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு சமயமும் உன்னை ஏன்டா லவ் பண்ண, உன்னை ஏன்டா லவ் பண்ணேன்னு கேட்குறப்பார், அந்த வார்த்தை என் நெஞ்சில ஈட்டியை குத்துற மாதிரி இருக்கு. நான் ஒரு நாள் உன்னை பார்க்கலனாலும் உன்னை முழுக்க என் மனசுல நினைச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். ஆனா நீ என்னை பார்த்தாலும் என்ன நினைக்கிறியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உன் எண்ணங்கள் எல்லாம் வேற. கதிர், நீங்க பாரு, தேவல அதெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நீ நினைக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா உன்னோட ஆணவம் அந்த மாதிரி. நீ அழகா இருக்க, கலரா இருக்க, உன் பின்னாடி என்ன தவிர 4 பசங்க வருவானுங்க அப்படிங்கிற ஆணவம், அப்படிதானே? அதானே உண்மை. நீ உனக்கு அப்படி என்ன பிடிக்கலனா தாராளமா நீ மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நீ இவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு என் அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ச்சே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அப்படிதான் போறேன், பாத்துக்கிட்டே இருங்க. அப்போ போறது இருக்கட்டும், தயவு செஞ்சு இப்ப இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, கிளம்பு. என்னங்க ராஜா என்ன பண்றாரு? டேய், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. செருப்ப கலட்டணுமா என்ன? நீ செருப்பெல்லாம் கழட்ட வேணாண்டி, உன் சுடிதார் மட்டும் கழட்டு, எனக்கு அது போதும். சீ, எச்ச நோய். எங்க வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்? இங்க பார், பஸ் ஸ்டாண்டு பப்ளிக் பிளேஸ் ஆச்சுன்னு பாக்குறேன். இல்ல, நடக்கிறதே வேற. ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து போயிடு. நான் போவேன். ஏண்டி, இன்னைக்கு என்ன அந்த பிரணிக்கா முன்னாடி எவ்வளவு அசிங்கப்படுத்தினேன், அவமானப்படுத்தினேன். இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு உன்னை நான் அவமானப்படுத்தலாம். என் பேர் ராஜா இல்லடி, உன் மேல ஒரு குறியோட தான் இருந்தேன். அதுக்கு இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் உன்னை அசிங்கப்படுத்தல, நான் ராஜா இல்லடி. அது சரி, ராஜா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு போல இருக்கு. இந்த நேத்ராக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இவளை எதனா பண்ணாதான் நம்ம விஷயத்த கதிர் கிட்ட சொல்லாம இருப்பா. பண்ணு ராஜா, நீ என்ன பண்ணணும் இன்னைக்கே பண்ணு. பிரணிக்கா உன்னை போன்னு சொன்னேன். போறேன், போய் தொலைறேன். என்னடி கலட்ட சொன்னதை கலட்டிடி, அதை தவிர செருப்பு அது இதெல்லாம் நீ கலட்ட வேணாம். நான் சொன்னது நீயா கலட்டியா இல்ல நானா கலட்டிடவா? சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை வயிற்றுல இருந்தாண்டா நீயும் பிறந்த. உனக்கெல்லாம் அறிவில்ல, பொறுக்கிய விட மோசமா நடந்துக்கிற. டேய் கதிர், என்னடா அந்த பொண்ணு ரொம்ப நேரமா திட்டிக்கிட்டு இருக்கா, ஆனா அவன் அந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியல. ஆமா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவனை இருங்கடா, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஆமாண்டா கதிரு, அவனை ஒரு கை பாரு, அப்பதான் அவன் அடங்குவான். இவகிட்டன்னு இல்ல, நிறைய பொண்ணுங்க கிட்ட இவன் இந்த சிலுமிஷம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனால சும்மா விடக்கூடாதுடா. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன் இவன் பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. ஆனா இவன் ஏன் நேத்ரா கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான்னு தெரியல. சரி இருடா, நான் போய் பாக்குறேன். ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்ல என்கிட்ட உத வாங்கிட்டு போவாத சொல்லிட்டேன். ஏய், அவதான் சொல்றான்ல, இந்த இடத்தை விட்டு போய் தொலைங்க. எதுக்கு சும்மா சும்மா இவ பின்னாடி வந்து இவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? ஏய் துடுப்பு, நீ மூடு. உன் பின்னாடி வந்தனா அவ பின்னாடி தான் வந்துருக்கேன். நீ மூடிட்டு ஓரமா போ. ஏய் நாயே, என் ஃப்ரெண்ட் எதனா சொன்ன மரியாதை கேட்டுறேன் பாத்துக்க. அப்படி தாண்டி பேசுவேன். சரி, நீ எல்லாம் வாயில பேசினா வேலைக்கு ஆகாது.
நானே கலட்டிட்டேன். என் மேல மட்டும் உன் கை பட்டது உன்னை கண்டன் துண்டமா வெட்டிடுவேன். ஒழுங்கு மரியாதை கையை எடுத்துடுறான் நாய. எங்க வெட்டிடி பாப்போம். இப்ப தொடுறேன், நீ வெட்டுறியான்னு பாப்போம். டேய் அடிச்சி நிறுத்து. எடுறா கைய எடுறா. இல்ல இன்னொரு உதவிலும் சொல்லிட்டேன். எடு. என் மேலேயே கைய வச்சுட்டாலாம். இருடா, உனக்கும் இவளுக்கும் வச்சிருக்கேன் கச்சேரி. அடியை ஆள் வச்சான் அடிக்கிறேன். இருடி, உனக்கு இருக்குது. தனியா சிக்காமலா போயிடுவேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி. அடிச்சி போ போ, எங்க வேணாலும் வச்சுக்கோ. போடா, வச்சுக்கிறேன்டா உங்களுக்கு. தேங்க்ஸ் சீனியர். சீனியர் வாய் முரளி. பொண்ணுன்னா ஒரு அடக்கம் வேணும். போற வரவன் கிட்ட எல்லாம் சண்டை போட வேண்டியது, அவனை அடிக்க வேண்டியது. பெரிய ரவுடின்னு மனசுல நினைப்பு. எவனுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு அவன் உன் மேல கை வைக்க வரான். அவன் கை வைக்க வருது, எனக்கு வலிக்குதுடி. ஊர்ல இருக்கிறவன் கிட்ட எல்லாம் வம்பு வளர்த்துட்டு வந்தான். இப்படிதான் அவன் நீ எப்ப தனியா கிடைப்ப, உன்னை எதனா பண்ணலாமான்னு நினைப்பான். பொண்ணுன்னா அடக்கமா இருக்கணும். வாய் இருக்குன்றதுக்காக எல்லார்கிட்டயும் வாய் தனத்தை காட்டக்கூடாது. அது வந்து எதுவும் பேசாதடி. நீ எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம். அவன் உன் மேல கை வைக்க வந்ததுக்கு அவனை வெட்டி இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு இருப்பேன். நீ வாயை மூடிட்டு நின்றுட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் அறிவில்ல. இங்க பார், இதுதான் லாஸ்ட் வார்னிங். அவன் கிட்டயாவது நீ ரவுடிசம் பண்ண, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இன்னைக்கு இவன் தொட வந்தான், நாளைக்கு வேற எவனா தொட வந்தான், எவனையும் விட்டு வைக்க மாட்டேன். வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேன். அவன் தொடுறதுக்கு வரான், நீ அமைதியா நிக்கிறான். உன்ன அது வந்து எவனோ ஒருத்தன் வந்து உன்னை மிரட்டிட்டு இருக்கான். அங்க நின்னு பாக்குற எனக்கு வலிக்குதுடி. உறவுகள் எனக்கு அது புரியல, சில உணர்வுகள் எனக்கு அது வேணுங்கல. கலங்கரே விளக்கமே இருட்டுல ஒண்ணு பார்த்த ஒண்ணு கொல்ல பாக்குதே. அது வாழெடுத்து வெட்ட பாக்குதே. இன்னொரு தடவை உன்கிட்ட எவனா இப்படி நடந்துக்க பார்த்தான், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நீயும் பொண்ணாயிரு. பொண்ணா அடக்கமா இருக்க கத்துக்க. எல்லார்கிட்டயும் வம்பெழுத்துக்கிட்டு வராத. போடி போடின்னு. சாரி சீனியர். போ. சீனியர் ஒரு நிமிஷம். என்னம்மா? இப்போ எதுக்கு நீங்க நேத்தா அடிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அவளுக்கே தெரியும். ஏன் அடிச்சேன்னு அவளுக்கு புரியும். நான் அடிச்சோட அடி அவளுக்கு நல்லாவே புரியும். நேத்தா மேல எந்த தப்பும் இல்ல. அவ மேல தப்பே இல்லாம இப்போ நீங்க அவளை கை நீட்டி இருக்கீங்க. ஏய் சாரா, வேண்டாம் அமைதியா இரு. என்னடி அமைதியா இரு? என் ஃப்ரெண்ட ஒருத்தங்க அடிச்சான், நான் கேட்பேன். அவர் பண்ணது தப்பு, நீங்க பண்ணது தப்பு சீனியர். என் ஃப்ரெண்ட கை நீட்டினது தப்பு. அவ மேல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க கை நீட்டினீங்க? இங்க பாருமா, அவளை நான் எதுக்கு அடிச்சேன்னு அவ மனசுக்கு தெரியும். அது தெரிஞ்சா போதும். வேற யாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. தப்பு சீனியர், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நேத்தா அடிச்சது சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்ற? அந்த ராஜா ஒன்றும் நல்லவன் இல்லைன்னு சொல்றேன் சீனியர். அவன் ஒன்றும் நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப யோகியம் கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. அவன் யோகியம் கிடையாதுன்னு தெரியும். தெரிஞ்சதுனால்தான் இவளை கை நீட்டினேன். அவன்கிட்ட எதுக்கு இவ வம்பு வச்சிருக்கா? அதுக்கு தான் அவளை அடிச்சேன். அவளா ஒண்ணு வாண்டடா போய் நம்ப இருக்கல சீனியர். நீ சாரா சொல்றல வாயை மூடு. நீ வாயை மூடுடி. இதுக்கு மேல நான் அமைதியா இருக்க முடியாது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட தேவையில்லாம உதவாங்க, நான் பாத்துட்டு இருப்பேனா? என்ன நடந்தது? நம்ம காலேஜ்ல வேற ஒருத்தர் லவ் பண்ற பொண்ணு, அந்த பொண்ணு பேசி ஆசைவார்த்தை காமிச்சு மயக்கி நம்ம ஓல்டு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போயிட்டு தப்பு பண்ண பார்த்தான். அதை தண்டிச்சுதான் இவன் மிரட்டினான். அதை மனசுல வச்சுக்கிட்டு வந்துதான் அவன் இங்க இவளை டீஸ் பண்ண பார்த்தான். என்னமா சொல்ற? ஆமா சீனியர், நேத்ரா மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க அவன் மேல தப்பு இல்லாம அவளை கை நீட்டிட்டீங்கன்னு சொல்றேன். சரி, அந்த பொண்ணு யாரு? அது உங்களுக்கு தேவையில்லாதது சீனியர். உங்களுக்கு காரணத்தை சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குதான் இந்த காரணத்தை சொன்னேன். என்னடி அவங்க என்னமோ சொல்றாங்க? அதான் உண்மையா? ஆமா சீனியர். நான் அடிச்ச போது உனக்கு என் மேல கோவம் வரல? என் மேல உள்ள அக்கறையில தானே அடிச்சீங்க, அதனால எனக்கு கோவம் வரல. ஐம் சாரி டி, ஐம் ரியலி சாரி. சேச்சே, அதான் சொன்னேனே, என் மேல உள்ள அக்கறையில தானே அடிச்சீங்க. எனக்கு இந்த மாதிரி அக்கறை காட்ட ஆள் இல்லை, நீங்க காமிச்சிங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் திமிரா செஞ்ச காரியம் ஒண்ணு தப்பா போனதே. என் தாமிரபரணி தண்ணி இப்போ உப்பா போனதே. எனக்கு சொந்தம் இல்லை என்று சொன்ன மனசு வெந்து போச்சே. தாங்காத பாரம்
தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என விட்டு நீங்காதடி. சேர்ந்து இருக்கும் உள்ளத்துல துணையாரு நமக்கு உள்ளத்துல. சாரிடி. பரவாயில்ல பரவாயில்ல சீனியர், நான் போறேன். சாரா போலாம் வா. சரி. ஏய் நேத்ரா, ஹலோ சொல்லுங்கண்ணா. என்னம்மா சொல்லுங்கன்னு சொல்றேன், கேட்டது என்னாச்சு? ஐயோ அண்ணா, நான் 3 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேண்ணா. நீங்க வருவீங்க தரலாம்னு நினைச்சேன். நீங்க வர மாதிரி தெரியலையா, அதான் நான் இங்க எங்க மாமா ஊருக்கு வந்துட்டேண்ணா. என்னம்மா இப்ப போய் இப்படி சொன்னா எப்படிமா? எனக்கு அது அர்ஜென்ட் ஆச்சுமா, எனக்கு அர்ஜென்ட்டா வேணும். ஐயோ அண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நீங்க எங்க வரீங்கன்னு சொல்லுங்க, நான் நேரா வந்து கொடுத்துட்டு வரேண்ணா. அப்படி சொல்றியாமா? சரி அப்போ ஒன்று பண்ணு, நம்ம மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க வந்துரு. சரிங்கண்ணா, கண்டிப்பாண்ணா. அண்ணா நான் கேட்டிருந்தேனே. அம்மா எல்லாம் ரெடியா தான் இருக்கேன், நான் கொடுக்குறேன், நீ எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. மறுபடியும் கேட்குற தப்பா நினைக்காதீங்க. இங்க எங்க மாமாவுக்கு கல்யாணம், நாங்க எதனா செய்யணும். அதனால தான் காசு கொஞ்சம் கூட தேவைப்படுது. நீங்க கொடுக்கறத விட ஒரு 1000-2000 கூட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. அது மட்டும் இல்லைண்ணா, நீங்க அடுத்த டைம் நான் எழுதி கொடுக்கறதுக்கு நீங்க காசு தர வேணாண்ணா. இப்போ கொஞ்சம் முன்கூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறேண்ணா. சரிம்மா, கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எழுதி கொடுக்குற வார்த்தைகள் நல்லா ஸ்ட்ராங்கானதா இருக்கணும், பாத்துக்க. கவலைப்படாதீங்கண்ணா, இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் வார்த்தைகள் கிடையாது, அதுக்கு நான் உயிர் கொடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் உயிருள்ள வார்த்தைகள் தான். என் மாமாவை நினைச்சு நினைச்சு நான் எழுதியிருக்கேன். நீங்க யார்கிட்ட கொடுத்தாலும் அதை படிக்கிறவங்களுக்கு சாதாரணமாக படிக்கிற மாதிரி தெரியாது. ஒரு உயிர் பேப்பர்ல மிதந்து போற மாதிரி தான் இருக்கும். ஆமாம்மா, நான் பார்த்தேன். ஒவ்வொரு கவிதையும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரியே இருக்கு. ஆனா அது என்னன்னு எங்களுக்கு சரியா புரியல. சரி, எழுதியிருக்க உனக்கு தானே புரியும். ஆமாண்ணா, எழுதியிருக்க எனக்கும் அதை படிக்கிற என் மாமாக்கும் தானே புரியும். ஆனா என் மாமா இதை படிக்க மாட்டாரு. சரிம்மா, நாளைக்கு வந்துருவேல? வந்துருவேண்ணா. நான் கேட்டது மட்டும் கவலையப்படாதுமா, எல்லாம் ரெடியா இருக்கு, நீ வரலாம். சரிங்கண்ணா. அப்ப நாளைக்கு ஒரு 4-5 மணி போல நான் மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்றேண்ணா. சரிம்மா, நானும் வந்துடுறேன். வச்சிடறேண்ணா. சூர்யா மாமா, உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். எனக்கு உங்க மேல அவ்வளோ ஆசை மாமா. ஆனா நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். நம்ம 2 பேரும் சேரணும்னு நினைச்சாலும் சேர முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால தான் என் மனசை நான் மாத்திக்கிட்டேன் மாமா. சரி, எனக்கு ஒன்றும் பெருசா வலிக்காது. ஏன்னா இப்ப இந்த நிமிஷம் உங்களை பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கேன். இது போதும். நீங்க வேற யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி, நீங்க சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதும் மாமா. நீங்க ஜெனி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தையும் நான் தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாடணும் மாமா. அந்த பாக்கியம் கிடைச்சாலே எனக்கு போதும். ஆனா அதுவும் கிடைக்குமான்னு தெரியல. இந்த சந்தோஷம்லாம் இன்னும் 1 வாரம் தான். உங்களை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த 1 வாரம் மட்டும்தான் இல்லை? பரவாயில்ல மாமா, எனக்கு இதாவது கிடைச்சதே. இது கூட கிடைக்குமான்னு எத்தனை நாள் நான் கனவுல ஏங்கியிருப்பேன். இப்போ எனக்கு இதாவது கிடைச்சிருக்கேன், இது போதும் மாமா. எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை மாமா. சூர்யா மாமா, இமைகள் 2 தனியாக இருந்தாலும் ஒன்றாக இமைப்பது போல நம் இதயங்கள் 2 தனியாக இருந்தாலும் ஒன்றாக துடிக்கும் நம் காதலுக்காக. சூர்யா மாமா, ஐ லவ் யூ.